ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க டெல்லி தமிழச்சி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு 50 days வெயிட் லாஸ் சேலஞ்சோட டே 25 ஆச்சு. 25 days எப்படி போச்சுன்னு தெரியல. நிறைய பேர் வந்து வெயிட் லாஸ் வந்து பண்ணிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு டேல நம்ம வந்து என்னெல்லாம் ஃபாலோ பண்ண போறோம்னு சொல்லிட்டு டிப்ஸ் அண்ட் ரெசிபிஸோட உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். சோ ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க. அப்பதான் நீங்க வெயிட் லாஸ் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா வந்து இருக்கும். நிறைய நம்மளோட சேனலை ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் வெயிட் லாஸ் பண்றதுக்காக ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அவங்க எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். மறக்காம ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்து என்ன மோட்டிவேட் பண்ணுங்க. நிறைய நம்ம சேனலுக்கு அப்பதான் வந்து நம்மளோட வீடியோஸ் வந்து ஷேர் ஆகும். நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும். சோ மறக்காம லைக் கொடுத்துடுங்க. நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு உங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இப்ப வாங்க, நிறைய டவுட்ஸ் இருக்கு. அது எல்லாமே பார்த்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து பாத்தீங்கன்னா அடுத்து இன்னைக்கு டே ரொட்டீனை வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கொள்ளு பயிறு, அந்த கொள்ளு பருப்பு, பயறு பருப்பு எப்படி வேணாலும் சொல்லலாம். இந்த கொள்ளு பருப்பு வந்து எவ்வளவு சிஸ்டர் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க. அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு தாங்க சாப்பிடவே முடியும். ஏன்னா நிறைய நார்ச்சத்து மிகுந்தது இல்லையா, அதுக்கு மேல சாப்பிடவும் முடியாது. நல்ல ஃபில்லிங்காவும் இருக்கும். சரிங்களா, மினிமம் 50 கிராம்குள்ள எடுத்துக்கோங்க. அதுக்கு மேல எடுக்க வேணாம். ஏன்னா சூடு, அது வந்து ரொம்ப சூடான ஒரு விஷயம். சோ அதனாலதான். அதுக்கப்புறம் அம்மா பிரேமா அம்மா, வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நீங்க சொல்லியிருந்தீங்க அல்வா வேணும்னா சொல்லுமா, நான் வாங்கி அனுப்பிச்சு விடுறேன் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சொல்றதுக்குமே ஒரு மனசு வேணும் இல்லையா? நீங்க சொல்லியிருந்தீங்க. அதுக்கப்புறம் நீங்களும் 2-3 கிலோ குறைச்சதான் சொல்லியிருந்தீங்க. அதுக்கப்புறம் இந்த 50 days வெயிட் லாஸ் சேலஞ்ச்லயுமே நீங்க எல்லாருமே எவ்வளவு லாஸ் பண்றீங்கன்றத சொன்னீங்கன்னா எல்லாருக்கும் மோட்டிவேஷனலா இருக்குன்னு சொல்லிட்டு அதையும் சொல்லுமா அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ரொம்ப நல்லதுமா. அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் வந்து ஒரு 40 minutes பண்ணலாமா சிஸ்டர் அப்படிங்க. கண்டிப்பா எக்ஸசைஸ்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். ஆனா ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறவங்க நம்ம ஆல்ரெடி நம்ம வீட்டு வேலைகளே அவ்வளவு பார்த்துட்டு இருக்கோம். சோ அதுலயும் இந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது ஸ்ட்ரெஸ் ஆகும். சரிங்களா, அதனாலதான் நம்ம வந்து அதை வந்து அவாய்ட் பண்றது. ஆனா ஒர்க் அவுட் பண்றது ரொம்ப நல்லது. ஆனா வீட்டு வேலைகளுமே நல்லா மூஞ்சி பாக்குறோம் இல்லையா, அதுவும் பெஸ்ட் தான். இன்கேஸ் நீங்க உங்களுக்கே தெரியும், நம்ம வந்து பாத்தீங்கன்னா வீட்டு வேலைகள் வந்து நம்ம ஓரளவுக்கு தான் பாக்குறோம், நம்ம வந்து கொஞ்சம் வந்து ரெஸ்டா தான் இருக்கிறோம் அப்படின்னு ஃபீல் பண்றவங்க கண்டிப்பா ஒர்க் அவுட் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். 40 minutes கண்டிப்பா பண்ணலாம். அதுக்கப்புறம் புட்டு அரிசின்னு வந்து கேட்டிருந்தாங்க. அப்படின்னா என்ன அரிசின்னு எனக்கு தெரியல சிஸ்டர், என்னன்னு சொல்லுங்க யாராவது தெரிஞ்சா. அதுக்கப்புறம் மல்லி சட்னி சாப்பிடலாமான்னு கேட்டிருந்தீங்க. கண்டிப்பா சாப்பிடலாம். ரொம்ப நோய் எதிர்ப்பு சக்திக்கு நல்லது. வெயிட் லாஸ் எல்லாமே இது மல்லி சட்னி ரொம்ப நல்லதுங்க. நம்மளோட செரிமான சக்திக்கு, நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. மல்லி சட்னி எல்லாம் செஞ்சு செம்மையா சாப்பிடலாம். அதுக்கப்புறம் பீன்ஸ் பயர் வந்து சாப்பிடலாமா சிஸ்டர்? பயர் வகைகள் எல்லாமே வந்து சாப்பிடலாம். ரொம்ப நல்லது. அப்புறம் ஒரு சிஸ்டர் சொன்னாங்க, டெல்லியில ஒரு சிஸ்டர் போயிருக்காங்க, நம்ம வந்து சுத்தி பார்க்க போகலாம். இப்ப நம்ம சொந்தக்காரவங்க யாராவது ஒரு ஊர்ல இருக்காங்கன்னா அங்க போகலாம்னு சொல்லிட்டு தோணும் இல்லையா, அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. சிஸ்டர் ரொம்ப நன்றி. கண்டிப்பா உங்களுக்காக நான் வந்து இருக்கேன், டெல்லி தமிழச்சி. அப்புறம் வந்து ரவை எடுத்துக்கலாமா சிஸ்டர் கேட்டீங்க. நிறைய பேருக்கு ரவை வந்து மைதானே நினைச்சிட்டு இருக்காங்க. நீங்க நல்லாவே கூகுள்ல அதாவது போட்டு பாத்தீங்கன்னாவே தெரியும், கோதுமையில இருந்து வர்ற ஒரு பகுதி தான் ரவை. கண்டிப்பா எடுத்துக்கலாம். 1 வீக்கா வெயிட் வந்து கம்மியாகல, அப்படியே வந்து இருக்கு சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. கம்மி ஆகும் சிஸ்டர், சம்டைம் இந்த மாதிரி இருக்கும். இல்ல நீங்க சின்ன மிஸ்டேக் வந்து பண்ணிருக்கலாம். ஏதாவது எக்ஸ்ட்ரா சாப்பிடுறது, ஏதோ ஒரு விஷயத்த கொஞ்சமா சாப்பிட்டுக்கலாம், டேஸ்ட் பண்ணது, தூங்குறது கரெக்டா இல்லாம, இல்லைன்னா ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கிறது, இல்லைன்னா தண்ணி வந்து கம்மியா குடிச்சிருக்கலாம், இல்லைன்னா வாக்கிங் வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா பண்ணலாம். இந்த மாதிரி சில இதெல்லாம் சேஞ்ச் பண்ணி பாருங்க, உங்களுக்கு வந்து வெயிட் லாஸ் வந்து நடக்கும். கொள்ளு பயிர் இருக்குல்ல, அவிச்சு சாப்பிட முடியல, இந்த மாதிரி பச்சையா ஊற வச்சு சாப்பிட முடியலன்றவங்க நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணிட்டு சும்மா வந்து மென்னு சாப்பிட்டு பாருங்க, அதுவும் நல்லா இருக்கும். ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க, ட்ரை பண்ணி பாருங்க. வெயிட் லாஸ்க்கு வந்து நான் ட்ரை பண்ணிருக்கேன் சிஸ்டர். ஆனா வந்து ஒரு நாள் கூட ஃபாலோ பண்ண மாட்டேன், அப்படியே விட்டுருவேன். பட் வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டால ஃபர்ஸ்ட் உங்களை பார்த்தேன். அப்புறம் யூடியூப்ல எல்லாருமே வந்து சொல்ற மாதிரி நீங்க வந்து சூப்பரா வந்து பண்றீங்க, அதுலதான் நான் வந்து வெயிட் லாஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ரொம்ப நன்றி சிஸ்டர். உங்களோட ஸ்பீச் வந்து மோட்டிவேஷனா இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. இதுதான் இங்க மோட்டிவேட் பண்ண ஒரு ஆள் இருந்தா நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம். நீங்க எல்லாருமே சொல்றது நீங்க வந்து மோட்டிவேஷன் நல்லா பண்றீங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்றீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு சிஸ்டர்ஸ். அதுக்கப்புறம் ரவை களி நம்ம பண்ணி காமிச்சிருது இல்லையா, அந்த ரவை களி கூட நான் வந்து பாத்தீங்கன்னா சாம்பார் சட்னி வச்சு இட்லி மாதிரி சாப்பிட்டேன். ரொம்ப நல்லா இருந்தது சிஸ்டர் அப்படின்னு சொல்லிருந்தீங்க. கண்டிப்பா இட்லிக்கு ஈக்குவலான டேஸ்ட்ல இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ரவை களி. ஏன்னா இட்லி சாப்பிடணும் போல தோன்றவங்களாம் அந்த மாதிரி கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. சட்னி சாம்பார்லாம் கூட இட்லி கூட எப்படி சாப்பிடுவோமோ இந்த மாதிரி சாப்பிடலாம், சூப்பரா இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க 69ல இருந்து நான் இப்போ 62 வந்துட்டேன் சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சூப்பர் சிஸ்டர், உங்களோட கோல் அச்சீவ் பண்ற வரைக்கும் நீங்க வந்து பண்ணிட்டே இருங்க, கண்டிப்பா வந்து பண்ண முடியும்.
அதுக்கப்புறம் இந்த வெந்தய பொடி, முருங்கைக்கீரை பொடி, ஜீரக பொடி இதெல்லாமே வார்ம் வாட்டர்ல கலந்து குடிக்கலாமா சிஸ்டர் அப்படின்னு கேட்டீங்க. கண்டிப்பா வந்து குடிக்கலாம். ரொம்ப ரொம்ப நல்லது. எம்டி ஸ்டொமக்ல காலைல ட்ரிங்க் எடுக்கணும் அது மாதிரி, இல்ல நைட் தூங்க போறதுக்கு முன்னாடி எடுத்துக்கிற ட்ரிங்கா கூட நம்ம வந்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த வயிற்றுக்கும் கிப்புக்கும் வந்து சொல்லியிருந்தேன் ஒரு எக்ஸசைஸ். இப்படி நின்றுட்டு செவர் இப்படி இருக்குன்னா ஒரு இன்ச் ஒரு ஸ்டெப் தள்ளி நின்றுட்டு இப்படி திரும்பி இப்படி பண்றது, இந்த மாதிரி சொல்லியிருந்தேன் இல்லையா, அதே மாதிரி இந்த சீட் பண்றது, இந்த மாதிரி அது வந்து சூப்பரா ஒர்க் அவுட் ஆகுது சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பா நீங்க புதுசா பாக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா முயற்சி பண்ணி பாருங்க. ரெகுலரா பண்ணணும். ஒரு எக்ஸசைஸ் தான் ஒரு 30 நாள் வந்து ரெகுலரா பண்ணுங்க. கண்டிப்பா அதற்கான ரிசல்ட் வந்து இருக்கும். அப்புறம் வாக்கிங் வந்து பாத்தீங்கன்னா காலையில ஒரு 15 நிமிஷம், மதியம் ஒரு 15 நிமிஷம், ஈவினிங் ஒரு 15 நிமிஷம், இந்த மாதிரி பிரிச்சு பண்றேன் சிஸ்டர். பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்க. உங்களோட தோதுக்கு ஏத்தப்பல கண்டிப்பா பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனா முடிஞ்ச வரைக்கும் ஒரு ½ hour ரெகுலரா நடக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. அப்புறம் நீங்க வந்து விளக்கு ஏத்தும் போது பாத்தீங்கன்னா சிஸ்டர் பூ வச்சு ஏத்துங்கன்னு சொன்னீங்க. நான் அப்படிதான் ஏத்துவேன். நீங்க புதுசா பாக்குறீங்கன்னு நினைக்கிறேன். அன்னைக்குன்னு பூ இல்ல, அதனால வந்து அப்படி ஏத்திருந்தேன். அதுக்கப்புறம் கிரேட் நைஸ் சேனல் அப்படின்னு ஒரு சிஸ்டர் அனுப்பியிருந்தாங்க. கிரேட் சேனல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பெரிய அவார்ட் கொடுத்த மாதிரி இருக்குங்க. நீங்க எல்லாரும் சொல்ற கமெண்ட்ஸ் எல்லாமே எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களோட வேர்ட்ஸ் தான் நமக்கு வந்து முக்கியம். என்ன சொல்றீங்க, ஒவ்வொருத்தவங்க மனுஷங்களை சம்பாதிக்கிறதா பெரிய விஷயம். அதை வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம்னு நினைக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுக்கப்புறம் வேர்க்கடலை வந்து சுண்டல் மாதிரி பண்ணிட்டு சலாட் மாதிரி பண்ணி சாப்பிடலாமா? கண்டிப்பா வந்து சாப்பிடலாம். அது வந்து டின்னரா எடுத்துக்கணும், ஸ்நாக்ஸா எடுத்துக்கணும் இல்ல, டின்னர் மாதிரி நீங்க வந்து வேர்க்கடலை அவிச்சிட்டு அது கூட வந்து வெள்ளரிக்காய், கேரட்டு, வேற ஏதாவது வெஜிடபிள்ஸ் போட்டு அதுல வந்து கொத்தமல்லி தல்லாம் போட்டு அந்த வேர்க்கடலை கொஞ்சம், கொண்டைக்கடலை கொஞ்சம் எல்லாமே வந்து அவிச்சிட்டு நீங்க போட்டு ஒரு சலாட் மாதிரி பண்ணி சாப்பிடலாம். அது டின்னரா எடுத்துக்கோங்க. ஸ்நாக்ஸா எடுத்துட்டு அதுக்கப்புறம் டின்னரே சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கலோரிஸ் இன்க்ரீஸ் ஆயிடும். அப்புறம் என்னோட பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா சிஸ்டர் 14 வயசு தான் ஆகுது. ஆனா அவங்க வந்து 70 கிலோ வந்து இருக்காங்க. ஆனா இப்போ நான் நீங்க சொல்ற மாதிரி ஃபுட் ஹேபிட் கொடுக்குறேன். ஆனா அவங்களால சின்ன பிள்ளைனால அவங்களால அந்த ரைஸ் எல்லாம் அவாய்ட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கொஞ்சம் வந்து அப்படியே மில்லட் ரைசஸ்க்கு கொண்டு வாங்க. இந்த வயசுல இவ்வளவு வெயிட் வந்து இருக்கக்கூடாது சிஸ்டர். அவங்களை வந்து முடிஞ்ச வரைக்கும் குறைங்க. அவங்களோட ஹெல்த் முக்கியம், சரிங்களா? அது போக இந்த வயசுல அவங்க நிறைய விஷயங்களை ஃபேஸ் பண்ணுவாங்க. அதை பார்க்கும்போது உங்களுக்கும் கஷ்டமா இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் அவங்கள வந்து நீங்க தான் டேஸ்டியா எவ்வளவு விஷயங்கள் இருக்குல்ல, அந்த மாதிரி செஞ்சு அவங்களுக்கு கொடுத்து அவங்கள டைவர்ட் பண்ணுங்க. கண்டிப்பா குறைச்சிடலாம், சரிங்களா? கவலைப்படாதீங்க. அதுக்கப்புறம் வந்து கால்வலி கொஞ்சம் இருக்கு சிஸ்டர். அதனாலதான் கொஞ்சம் வந்து அவங்க ராணி சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க, உடம்பு பாத்துக்கோங்க, அதுதான் ஃபர்ஸ்ட் முக்கியம் சிஸ்டர். ஆனா ஹெல்தியா மட்டும் சாப்பிடுங்க. வாக்கிங் வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கனகா சிஸ்டர் வந்து சொல்லியிருந்தாங்க, எனக்கு வந்து இன்ச்ல வந்து நல்லா லாஸ் ஆயிருக்கு, பிளவுஸ் எல்லாமே கரெக்டா இப்போ வந்து ஃபிட் ஆகுற மாதிரி நல்லா லூஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சிஸ்டர். உங்களுக்கு கோல் எல்லாமே அச்சீவ் பண்ணணும். நீங்க ரவக்களியில உப்பு போட்டு செய்யலாமா சிஸ்டர் கேட்டீங்க. கண்டிப்பா செய்யலாம், வேணும்னா செய்யலாம். எனக்கு வந்து தேவைப்படாததுனால நான் சேர்க்கல. நீங்க உப்பு போட்டு கூட செய்யலாம். யசோதா சிஸ்டர் வந்து சொல்லியிருந்தாங்க, நான் வந்து 10க்கு 10 ரூம்ல தான் சிஸ்டர் வாக்கிங் போறேன், அது வந்து போகலாமா, அப்படி வந்து வெயிட் லாஸ் நடக்குமா அப்படிங்கிறது. கண்டிப்பா ஒன்றும் பிரச்சனை. ஃபேன் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு நல்லா வேர்க்க அது ரூம்குள்ளே நல்லா வாக்கிங் போங்க. இல்லைன்னா 8 ஷேப்ல நீங்க வந்து வாக்கிங் போங்க. இந்த மாதிரி எது முடியுமோ அதை வந்து பண்ணுங்க. 8 ஷேப் பண்ணும்போது இந்த சைட் ஃபேட் எல்லாம் குறையிறதுக்கு ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். எப்படி சிஸ்டர் இந்த சின்ன பையனை வச்சுட்டு குளிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க. அவனுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் கொடுத்துருப்பேன், இல்லைன்னா ஒரு கார்ட்டூனை போட்டு விட்டுருப்பேன். இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் அந்த டயத்துல டைவர்ட் பண்ணிட்டு வேகமா குளிச்சுட்டு வருவேன். நிதானம் எல்லாம் குளிக்க முடியாதுங்க, அது உண்மைதான். குழந்தைங்களை வச்சிருக்கோம் இல்லையா, அவன் என்னதான் பண்ணிடுவானா அப்படின்ற ஒரு பயம் இருக்கும் இல்லையா. சோ அதனால இப்ப என்னோட பெரிய பையன் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், அவன் வந்து பாத்துப்பான். அந்த மாதிரி நான் மேனேஜ் பண்ணிப்பேன். இல்ல எங்க வீட்டுக்காரர் சாட்டர்டே சண்டே இருப்பாங்க, அப்பெல்லாம் நான் வந்து ரிலாக்ஸா இது பண்ணுவேன். ஆனா யாருமே இல்லாத போது கொஞ்சம் பயமா தான் இருக்கும். கொஞ்சம் அறக்க பறக்க குளிக்கிற மாதிரிதான் இருக்கும். அதுக்கப்புறம் பவளம் சிஸ்டர் ஒரு பவளம்னு ஒரு சிஸ்டர் வந்து சொல்லியிருந்தாங்க. புரோட்டீன்னா என்ன சிஸ்டர், புரோட்டீன் எதுலதான் இருக்கு அப்படின்னு கேக்குறீங்க. பயிர் வகைகள், முட்டை, அப்புறம் தயிர், இது இருக்கு இல்லையா, பன்னீர், இந்த மாதிரி வகைகள்ல வந்து இருக்குங்க. நிறைய நம்ம ஷேர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம் புரோட்டீன் எதுல எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு. கண்டிப்பா வீடியோஸ் பாருங்க, உங்களுக்கு நல்ல ஒரு ஃபுட் ஐடியாஸ் வந்து கிடைக்கும். கொள்ளு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சாப்பிட எனக்கு வந்து பிடிக்கல சிஸ்டர் அப்படிங்கும்போது கொள்ளு வந்து பாத்தீங்கன்னா பவுடர் பண்ணி கொள்ளையும் மிளகையும் சேர்த்து பவுடர் பண்ணி வச்சுட்டு வார்ம் வாட்டர்ல கலந்து குடிக்கலாமான்னு கேட்டிருந்தீங்க. கண்டிப்பா குடிக்கலாம், சரிங்களா? ஒரு சூப் மாதிரி உங்களுக்கு இருக்கும். அதை பவுடர் பண்ணிட்டு நீங்க வந்து சூப் மாதிரி குடிக்கலாம், வார்ம் வாட்டர்ல கலந்த பவுடர். எப்படின்னா கொள்ளு பிளஸ் மிளகுத்தூள் ரெண்டையும்
மிளகையும் கொள்ளையும் பொடி பண்ணி வச்சுட்டு சுடுதண்ணில ஆட் பண்ணிட்டு உப்பு கொஞ்சம் கூட ஆட் பண்ணி சூப் மாதிரி குடிச்சுக்கலாம். நம்ம உருவாக்குறது தாங்க ஹெல்த்தியா, நமக்கே தெரியும் இல்லையா. அந்த மாதிரி வெயிட் மெயின்டைன் டைம்ல வேற ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிடக்கூடாதா சிஸ்டர் அப்படின்னு கண்டிப்பா கிடையாதுங்க. வெயிட் மெயின்டைன் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சம் நமக்கு பிடிச்சதெல்லாம் அளவா சாப்பிட்டு நம்ம வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம், சரிங்களா. அதுதான் வந்து முக்கியம். அதிகமா சாப்பிட்டோம்னா அப்புறம் நம்ம பழையபடி கெயின் ஆயிடும். நம்ம நார்மலா சாப்பிட ஆரம்பிச்சோம்னா ஆனா பிடிச்ச விஷயத்த ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொன்று அந்த மாதிரி நீங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துக்கோங்க. தொடர்ந்து டெய்லியும் சாப்பிட்ற மாதிரி இல்லாம அப்பப்போ சாப்பிட்ற மாதிரி மெயின்டைன் பண்ணிக்கோங்க. வெள்ளை சாதம் வந்து எவ்வளவு சிஸ்டர் எடுத்துக்கலாம் அப்படின்னு கேக்குறீங்க. வெள்ளை சாதம் எடுத்துக்காதீங்க. அதுக்கு பதிலாக ப்ரௌன் ரைஸ், மில்லட் ரைஸ் அந்த மாதிரி தேர்ந்தெடுத்து சாப்பிடுங்க. உங்க வீடியோ சும்மா பார்க்க ஆரம்பிச்ச சிஸ்டர், ஆனா என்ன பார்த்துட்டே தான் இருக்கேன், இன்னும் ஸ்டார்ட் பண்ண முடியல, என்னால வந்து கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு சொன்னீங்க. கண்டிப்பா உங்களால முடியும் சிஸ்டர். சீக்கிரமா வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. நிறைய பேர் வெயிட் லாஸ் பண்ணிட்டு ரிசல்ட் சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு மோட்டிவேட் பண்ணுங்க. நீங்க உங்களால முடியும்னு சொல்லிட்டு அந்த அடுத்த தடவை நீங்க ரிசல்ட் என்கிட்ட சொல்லணும். அந்த மாதிரி ஒரு முடிவு பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க சிஸ்டர். நல்லா வெந்து ஊத்துதுங்க. மழை பெஞ்சுதா, அதுவும் சூட்டை கிளப்பிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு சிஸ்டர் சொல்லிட்டாங்க பிரெட் வித் ஜாம். ஜெயப்பிரியா சிஸ்டர், பிரெட் வித் ஜாம் அது உங்களுக்கே தெரியும் சிஸ்டர். எனக்கு முன்னேதானே கேட்டு பாக்குறீங்க. ஜாம்ல எவ்வளவு இனிப்பு போட்டிருக்காங்க, அதுல எவ்வளவு இது கலந்துருக்காங்க. அது சாப்பிடக்கூடாது இல்லையா, சாப்பிடக்கூடாது சரிங்களா. இனிப்புன்ற ஒரு வார்த்தையே நமக்கு இருக்கக்கூடாது, அதனால சாப்பிடாதீங்க. பிரெட் கூட சாண்ட்விச் மாதிரி சாப்பிடுங்க, இல்லைன்னா பிரெட் ஆம்லெட்டு அந்த மாதிரி வந்து சாப்பிடுங்க. அப்புறம் வந்து ஏர்போர்ட் பக்கத்துல இருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஆமா சிஸ்டர், கொஞ்சம் பக்கத்துலதான் இருக்கும். அதனாலதான் வந்து சவுண்டு கேட்டுட்டே இருக்கும் இறங்குறது. அப்பப்போ காம்பேல வீடியோல கூட ஃபிளைட் போற மாதிரி. அதான் வெயிட் லாஸ்க்கும் வெயிட் மெயின்டைனுக்கும் என்னதான் சிஸ்டர் வித்தியாசம்? வெயிட் லாஸ்னா நம்ம வந்து உடல் எடையை குறைக்கிறோம்னு அர்த்தம். வெயிட் மெயின்டைன்னா அந்த வெயிட்டை வந்து நம்ம வந்து மெயின்டைன் பண்ண போறோம்ன்றது அர்த்தம், சரிங்களா. அதுதான் வித்தியாசம். வெயிட் மெயின்டைன் டைம்ல டீ குடிக்கலாமா? அப்பப்போ குடிச்சுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கம்மியா குடிச்சுக்கோங்க, அளவா குடிச்சுக்கோங்க. அதுதான் வந்து முக்கியம். வெயிட் மெயின்டைன் பண்ணும்போது அதெல்லாமே சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமா, சரிங்களா. அளவுக்கு மிஞ்சினா அமிர்தம் முடிஞ்சு. அப்புறம் நீங்க அதிகமா சாப்பிட ஆரம்பிச்சு அதிகமா எல்லாமே ஒரே நேரத்தில் பண்ணீங்கன்னா வெயிட் வந்து திருப்பியும் அகைன் கெயின் ஆயிரும், ரொம்ப கஷ்டப்படுவீங்க. எல்லாத்தையுமே ஓரளவுக்கு சொல்லியாச்சுங்க இன்னைக்கு. ஓகேன்னு நினைக்கிறேன். வேற ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்க, நான் அடுத்தடுத்த வீடியோல கண்டிப்பா ஷேர் பண்றேன். சரி, அன்னைக்கு ரொட்டீன்ல வந்து பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க, வாங்க பார்க்கலாம். காலையிலேயே நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷா வந்து டேவை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா எப்பவும் போல எம்டி ஸ்டொமக்ல வெயிட் வந்து செக் பண்றதுதான். இன்னைக்கு நம்மளோட வெயிட் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தது பாத்தீங்கன்னா 57.85 சேம்லயே மெயின்டைன் ஆகுது. பரவாயில்ல, 57 சம்திங்க்கு நம்ம வந்துட்டோம். அதுக்காக நம்ம வந்து நார்மலா சாப்பிட ஆரம்பிச்சுக்கூடாது. கரெக்டா நம்ம ஃபாலோ பண்ணும்போது ஓரளவுக்காவது இது பண்ணி வரும். அதுக்கப்புறம் எம்டி ஸ்டொமக்ல வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து என்ன குடிக்கலாம்னு பார்க்கும்போது வெந்தயம் இருக்கு இல்லையா, அதை வந்து வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சிருக்கேன். அதை வந்து 1 டீஸ்பூன் எடுத்துட்டு நம்ம வந்து லைட்டா வெது தண்ணி வந்து கொஞ்சம் சூடாதான், ரொம்ப சூடா இல்லாம அதுல வெதுப்பா வந்து ஊத்திட்டு மிக்ஸ் பண்ணி குடிச்சோம்னு வச்சுக்கோங்க, ரொம்ப நல்லா இருக்கும். இது வந்து அடியில் அப்படியே இறங்கிற சிஸ்டர் சொல்றீங்க, இறங்குனா பரவாயில்ல, அந்த சாறு நமக்கு நல்லா இறங்கிருக்கு இல்லையா. இந்த மாதிரி பொடி பண்ணி குடிக்கிறதா ரொம்ப நல்லது. ஸோ அதனாலதான் இது வந்து வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும், நம்ம உடம்புக்குமே ரொம்ப நல்லது. அதுக்கப்புறமா வந்து இன்னைக்கு வந்து சப்பாத்தி தான் வந்து பண்ண போறேன். கோதுமை மாவு, அதுக்கு உப்பு, அதுக்கப்புறமா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி, அவ்வளவுதாங்க. வேற எதுவுமே நான் வந்து ஆட் பண்ணவே மாட்டேன். கோதுமை, உப்பு, தண்ணி, இதை வந்து தேவையான அளவு பதத்துக்கு நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி நம்ம பிசைஞ்சு எடுத்துக்க போறோம். ரொம்ப டைட்டா பிசைஞ்சிடக்கூடாது, கொஞ்சம் இலக்கமா பிசைஞ்சோம்னா சப்பாத்தி ரொம்ப நல்லா வரும். அவ்வளவுதான், கொஞ்சம் கொஞ்சமா இந்த மாதிரி பிசைஞ்சாவே போதும். நான் பூரிக்குமே இந்த மாதிரி தாங்க பிசைவேன். ஆனா வந்து பன்னீர் கிரேவி செய்யறதுக்கு முன்னாடியே இதை வந்து பிசைஞ்சு இந்த மாதிரி வச்சிருக்கேன். இந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து பிசைஞ்சு வச்சுட்டோம்னா ரொம்ப நல்லா இருக்கும். டெல்லிக்கு வந்து புதுசுல வந்து பாத்தீங்கன்னா சப்பாத்தியை வந்து நான் ரொட்டி அதாவது அப்பளம் மாதிரி பண்ணுவேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா அதை ஒரு விஷயம் வந்து பண்ணிட்டே இருக்கும்போது கண்டிப்பா அது வந்து நமக்கு வந்து நல்லதா வருங்க. எப்பயாவது ஒரு தடவை பண்ணோம்னா கண்டிப்பா வராது. அதை வந்து ரெகுலரா பண்ணிட்டே இருக்கும்போது அதுல வந்து பிளஸ் என்ன மைனஸ் என்னன்னு சொல்லிட்டு நம்மளாலே வந்து புரிஞ்சுக்க முடியும். இப்போ வந்து நான் நல்லாவே பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் பன்னீரும் பச்சை பட்டாணியும் வச்சு நீங்க வந்து கிரேவி பண்ண போறோம். பன்னீரை வந்து நல்லா கியூப்ஸா கட் பண்ணி எடுத்துட்டு கொஞ்சமா ஆயில் விட்டு ஷாலோ ஃப்ரை மாதிரி பண்ணி எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க, டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இல்லைன்னா அப்படியே சேர்த்தோம்னா என்னமோ பாலை சேர்த்த மாதிரி இருக்கும், டேஸ்ட் அந்த அளவுக்கு இருக்காது. ஸோ இந்த மாதிரி நான் வந்து லைட்டா கோல்டன் ப்ரௌன் ஆறதுக்கு
நான் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த சைடு மல்லித்தூள் வந்து காலி ஆயிடுச்சு. இது ஊர்ல இருந்து கொண்டு வந்த மல்லி தான், அதை வந்து அரைச்சு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டா வறுத்துட்டு அரைச்சா நல்லா இருக்கும். ஸோ அதனாலதான் அரைச்சாச்சு. அதை வந்து அதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரை கழுவிட்டு இப்ப பன்னீர் கிரேவிக்கு தேவையான வெங்காயம் தக்காளியும் ஒரே வந்து பேஸ்டா ஆக்குறேன். அவ்வளவுதான். எண்ணெய் மிச்சம் இருக்கு இல்லையா பன்னீர் வறுத்தது, அதுல வந்து பாத்தீங்கன்னா ஜீரகம் வந்து சேர்த்துட்டு கரம் மசாலா ஸ்பைசஸ் அதுக்கப்புறமா வரமிளகாய் சேர்த்து தாளிச்சுக்கோங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம அரைச்சு வச்ச வெங்காயம் தக்காளி பேசி சேர்த்து நல்லா சுருள வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கிறேன். அவ்வளவுதாங்க. இது எல்லாத்தையுமே நல்லா கொஞ்சம் ஃபர்ஸ்ட் பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் மசாலா வந்து சேர்த்துக்கலாம். மிளகாய் தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா அதை வந்து ஒரு சுருள வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து பச்சை பட்டாணி வந்து இந்த ஃப்ரோசன் தாங்க இது வந்து குளிர்காலத்துல நமக்கு ஃப்ரெஷ்ஷா வந்து கிடைக்கும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா கிடைக்காது. ஸோ இந்த மாதிரி கிடைக்கும். அதை தான் வந்து வாங்கியிருக்கோம். இந்த பச்சை பட்டாணி எல்லாம் வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ நிறைய சாப்பிடலாம். பச்சை பட்டாணியை வந்து சேர்த்துட்டு கொஞ்சம் வந்து தண்ணியும் சேர்த்து ஃபர்ஸ்ட் வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா நம்ம வந்து பன்னீர் வறுத்து வச்சிருக்கோம் இல்லையா, அதையும் சேர்த்துட்டோம்னா அவ்வளோதாங்க. இது ஒரு கொதிச்சாலே போதும். சூப்பரான பன்னீர் மட்டர்னு சொல்லுவாங்க பச்சை பட்டாணிய கிரேவி வந்து ரெடி ஆயிடும். இந்த மாதிரி பன்னீர் வந்து சாப்பிடணும் ஆசைப்பட்டீங்கன்னா இந்த மாதிரி பச்சை பட்டாணியை ஏதாவது எக்ஸ்ட்ரா சேர்த்து பண்ணுங்க. பன்னீர் வந்து 1-2 பீஸ் எடுத்துக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அவ்வளவுதான். கடைசியா வந்து தம்பிக்கு வந்து பாலும் ஆத்தி கொடுத்துட்டேன். கடைசியா இந்த பாருங்க இந்த மாதிரி கிரேவி ரெடி ஆயிடுச்சா, கடைசியா கொஞ்சம் கொத்தமல்லி தலை தூளா இல்ல கசூர் மேத்தி வந்து கிரஷ் பண்ணிட்டு சேர்த்தா நல்லா இருக்கும். இது ரெண்டுமே இப்போதைக்கு இல்ல. சோ அதனால விட்டாச்சு. அவ்வளவுதான். பன்னீர் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து தம்பிக்கு பாலை ஆத்தி கொடுத்தாச்சு. இப்போ சப்பாத்தி டக்குன்னு போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சப்பாத்திக்கு தாங்க உருட்டிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து உருட்டையை வந்து உருட்டி வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்க, டக்குன்னு போட்டு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவுதான். நம்ம சப்பாத்தி தேய்க்கும் போது லைட்டா தேய்க்கணுங்க, ரொம்ப அழுத்தி தேய்க்க கூடாது. மெதுவா அதை வந்து சாஃப்டா ஹேண்டில் பண்ணா சூப்பரா நமக்கு வந்து சப்பாத்தி வந்து கிடைக்கும். ஃபர்ஸ்ட் தம்பிக்கு வந்து 2 சப்பாத்தி போட்டு அவனுக்கு வந்து லைட்டா பட்டர் அப்ளை பண்ணி பன்னீர் நிறைய இருக்கிற மாதிரி வந்து வச்சு பேக் பண்ணி அவரை வந்து ஸ்கூலுக்கு அனுப்பியாச்சு. நம்ம எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 9:30 மணிக்கு ஸ்கூல் போவோம். இவங்க எல்லாம் 7:30 மணிக்கெல்லாம் போற மாதிரி இப்போ இருக்குது. அவங்க வந்து கிளம்பி போயிட்டாங்க. அதுக்கப்புறமா ஹஸ்பண்ட் வந்து பாத்தீங்கன்னா சப்பாத்தி போட்டுட்டு லைட்டா பட்டர் வந்து அப்ளை பண்ணி வச்சுட்டேன். ஏன்னா அவங்களும் மதியம் சாப்பிடறது இல்லையா, அதனால காஞ்சு போகாம இருக்கணும்னு சொல்லிட்டு பன்னீர் கிரேவி வெள்ளரி கலச்சிட்டேன். அதுக்கப்புறமா காலைல சாப்பிட்றதுக்கு ஃப்ரூட் அண்ட் நட்ஸ் மூஸ்லி வச்சு அவங்களை வந்து பேக் பண்ணி அனுப்பிச்சாச்சுங்க. அதுக்கப்புறம் நமக்கும் சப்பாத்தி எல்லாமே போட்டு எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு 1/2 மணி நேரம் நல்லா வாக்கிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வந்து வாக்கிங் போயிட்டு இருந்தேன். எப்போ டைம் கிடைக்குதோ அந்த டைம்ல யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா வாக்கிங் போங்க. 1 மணி நேரம் நல்லா வாக்கிங் போங்க. ஸ்டெப்ஸ் எல்லாம் கனெக்ட் கூட பண்ண வேணாங்க. 1 மணி நேரம் நல்லா பண்ணுங்க. சூப்பரா வந்து வெயிட் லாஸ் வந்து பண்ணலாம். அதுக்கப்புறம் அம்மாச்சிக்கும் சப்பாத்தி போட்டு இருந்தேன் இல்லையா, அதையும் எடுத்துட்டு காஃபி போட்டு அப்புறம் அவங்களுக்கும் பன்னீர் கிரேவி எல்லாம் வச்சு போய் கொடுத்துட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து குளிச்சு டக்குன்னு ஃப்ரெஷ்ஷா ஆயாச்சுங்க. தம்பி வச்சுட்டு எப்படி சிஸ்டர் குளிக்கிறீங்கன்னு கேட்பீங்க. தம்பியை ஏதாவது கொடுத்து விளையாட வச்சிருப்பேன், கார்ட்டூன் பார்க்க விட்டுருப்பேன், இல்லைன்னா சாப்பிட்றதுக்கு ஏதாவது கொடுத்துருப்பேன். அந்த மாதிரி தான் டைவர்ட் பண்றது, என்ன பண்றது. அப்புறமா நான் வந்து சாப்பிடலான்னு சொல்லிட்டு உள்ள போயாச்சு. நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷா ஆனாதாங்க நமக்கு வந்து காலைல இருந்து ஓடிட்டே இருப்போம். அதே மாதிரி திருப்பியும் வேலையை பார்த்துக்கிட்டே ஓடிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்க, நமக்கு வந்து ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ் ஆகும். நம்மளே கொஞ்சம் வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷா வச்சுக்கிட்டோம்னா நல்லா பாசிட்டிவா வந்து இருக்கும். சரி நம்ம வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒலைய வச்சு விட்டுருவோம், அந்த வேலையும் முடிஞ்சிருமேன்னு சொல்லிட்டு கையோட கையா வந்து அரிசியும் களைஞ்சு வச்சிடலாம்னு சொல்லிட்டு அதை வந்து பண்ணிட்டு இருந்தேங்க. ஏன்னா காலையில இந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டோம்னா மதியம் வந்து வீடியோ எடிட்டிங் வேலையெல்லாம் இருக்கா, எல்லாமே ஒன்னா பார்க்கும்போது ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிடுது. அதனாலதான் அதுக்கப்புறம் எனக்கு வந்து ஒரு இஞ்சி டீ குடிக்கணும் போல இருந்ததுங்க. அதனால சரி ஒரு இஞ்சி போட்டு பிளாக் டீ குடிக்கலாம்னு சொல்லிட்டு நல்லா இடிச்சு போட்டு டீ தூள் போட்டு தண்ணி வந்து அவ்வளவுதாங்க கொதிக்க வச்சிட்டோம்னா போதும். நல்லா ஒரு இஞ்சி டீ வந்து ரெடி ஆயிடும். இதுல வந்து வித்தவுட் சுகர் தான், சுகர் வந்து ஆட் பண்ணக்கூடாது. நிறைய பேர் அதை இன்னும் கேட்டுட்டே இருக்கீங்க. காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து நம்ம சப்பாத்தி எடுக்காம காலைல வந்து ஃப்ரூட் அண்ட் நட்ஸ் மூஸ்லி தான் வந்து எடுத்துக்க போறோம். இது வந்து நல்லா ஃபில்லிங்காவும் இருக்கும், இதுல நிறைய நட்ஸும் இருக்கும், ரொம்ப ரொம்ப நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃப்ரூட் அண்ட் நட்ஸ் மூஸ்லி இருக்குல்ல, அதுல நிறைய நட்ஸ் இங்கே பாருங்களேன், பாதாம் அதுக்கப்புறம் எல்லாமே இருக்கும் அதுல, ஃப்ரூட்ஸுமே சேர்த்து. ஸோ இதை வந்து எடுத்துக்கும் போது நல்லா ஃபில்லிங்கா இருக்கும். அதை வந்து ஒரு கிண்ணத்துல அப்படியே வந்து கிறிஸ்பியா சாப்பிடணும் போல இருந்தது. ஸோ அதை அப்படியே வந்து ஒரு கிண்ணத்துல எடுத்து சாப்பிட்டேன். ஒரு 4-5 ஸ்பூன் இருக்கும், நல்லா ஃபில்லிங்கா இருக்கும். அதுக்கப்புறம் இஞ்சி டீ வச்சிருக்கோம் இல்லையா, அதை சூடா குடிக்கும் போது ரொம்ப நல்லா இருக்கும். இல்லைன்னா நீங்க பிளைனா அந்த ஃப்ரூட் அண்ட் நட்ஸ் மூஸ்லி மட்டும் சாப்பிட்டீங்கன்னா சுடுதண்ணில போட்டு நீங்க வந்து சாப்பிட்டுக்கலாம். அவ்வளவுதான். அதுக்கப்புறம் வந்து சாதம் கரெக்டா வெந்துருச்சுங்க. ஏன்னா இது வந்து ரொம்ப சீக்கிரமா வெந்துரும், அதனால அதையும் வடிச்சு விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சு அப்புறம் இந்த வேலையும் வந்து முடிஞ்சிருச்சு. ஏன்னா கொஞ்சம் அப்பதாங்க நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்கூல் வந்து போகணும் இல்லையா, கொஞ்சம் ஒர்க் வந்து பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா ஸ்கூல் போறதுக்கு முன்னாடி மத்த வேலைகள்லாம் முடிச்சுட்டு தம்பிகளுக்கு வந்து ஜூஸ் வந்து புளிஞ்சு வச்சிடலாம்ட்டு, சத்துக்குடி ஜூஸ் தான் எல்லாருமே வீட்டுல இருக்க எல்லாருமே புளிஞ்சு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இனி வந்து இந்த மாதிரி பழம் வாங்கக்கூடாது, ஏன்னா குளிர் கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மழை காலமா இருக்கு, தொண்டைக்கு பிரச்சனை ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சரி இருக்கிறத புளிஞ்சிடலாம்னு சொல்லிட்டு புளிஞ்சு வச்சுட்டு நான் தம்பியும் கிளம்பிட்டோம் ஸ்கூலுக்கு. பெரியவனை கூப்பிடறதுக்காக கூட்டிட்டு
கூட்டிட்டு வந்தாச்சு. இன்னைக்கு அந்த பையா கூட அவரும் போய் கூட்டிட்டு வர்றாரு பாருங்க, சின்னவரு பயங்கர சேட்டை. இங்க பாருங்க, முன்னாடி அந்த பையா கூட உட்கார்றதுக்கு 2 பேரும் வந்து பாத்தீங்கன்னா சண்டை போட்டு அவர் சின்னவர் வந்து ஜெயிச்சிருவாரு. பெரியவர் விட்டு கொடுத்தானே ஆகணும், பெரிய பிள்ளைன்னு சொல்லிட்டு நம்மளும் அதை தான் வந்து பண்ணுவோம். அவர் வந்து பின்னாடி உட்காந்து வீட்டுக்கு வந்துட்டோங்க. வந்ததுக்கு அப்புறம் சரி இன்னைக்கு வந்து கொள்ளு துவையல் வந்து பண்ணலாம். நான் சாதம் வச்சுட்டு போனோம் இல்லையா, அதனால சாதத்தை வந்து சுடஞ்சி மாதிரி வச்சுட்டு அவங்களுக்கு வந்து இந்த கொள்ளு வயல் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொள்ளு வந்து பாத்தீங்கன்னா 1 கப் அளவுக்கு எடுத்து கடாயில போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்துட்டு இருக்கும் போதே சரி தம்பிங்களுக்கு வந்து ஜூஸை வந்து கொஞ்சம் தண்ணி கலந்துக்கலாம், ஏன்னா அது வந்து கொஞ்சம் ரொம்ப புளிப்பாவும் இனிப்பாவும் இருந்த மாதிரி இருந்தது. அதனால சரி கொஞ்சம் தண்ணி கலந்து வித்தவுட் சுகர் தாங்க கொடுக்குறேன். எனக்கு மட்டும் அப்படியே வந்து திப்பி திப்பியாவே நான் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து கொஞ்சம் வடிகட்டி தான் வந்து கொடுத்தேன். நான் வந்து 1 கிளாஸ் நல்லா குடிச்சேங்க. நல்லா இருந்தது, கொஞ்சம் ஆனா புளிப்பா தான் இருந்தது. சரின்னு குடிச்சாச்சு. அப்புறம் பிள்ளைங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா நல்லா வடிகட்டி அவங்களுக்கு வந்து திப்பி திப்பியா இருந்தா குடிக்கவே மாட்டாங்க, அவங்களுக்கும் கொடுத்துட்டேன். இனி வந்து இந்த மாதிரி ஜூசஸ் எல்லாம், ஏன்னா கொஞ்சம் மழை ரொம்ப சீசன் ஆயிடுச்சு, என்னதான் வெயில் அடிச்சாலும் அப்புறம் வந்து தொண்டைக்கு வந்து பிரச்சனை ஆயிடும் இல்லையா, சளி பிடிச்சிரும் சொல்லிட்டு அதனால அம்மாச்சிக்கும் அப்புறம் வந்து ஊத்தி வச்சு கொடுத்துட்டு வந்துட்டேன் ஃபர்ஸ்ட் அம்மாச்சிக்கு. அதுக்கப்புறம் பாருங்களேன், நல்ல கொள்ளு வந்து வறுபட்டுருச்சு, நல்லா வாசனை வந்து வரும். அவ்வளவுதான். அதை வந்து தனியா எடுத்துட்டு ஒரு கடாயில், அதே கடாயில வந்து பாத்தீங்கன்னா எண்ணெய் சூடு பண்ணிட்டு பூண்டு பற்கள் வந்து சேர்த்துக்கிறேங்க, ஒரு 4-5. அது கூட வந்து தேங்காய் வந்து கொஞ்சமா நான் வந்து சேர்த்துக்கிறேன். நீங்க வந்து தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. நம்ம எப்பவுமே சட்னி கரைக்கிற மாதிரி தான். அதுக்கப்புறமா வரமிளகாய் காரத்துக்கு ஏற்ப சேர்த்துட்டு சின்னதா துண்டு புளியும் சேர்த்திருக்கேன். இதுல கொஞ்சம் கருவேப்பிலை கூட சேர்த்தா நல்லா இருக்கும். என்ன கொஞ்சம் எனக்கு அதிகமாயிருச்சுங்க, அவசரமா செய்யறேன்னு சொல்லிட்டு. அதனால எண்ணெயெல்லாம் ஃபில்டர் பண்ணி நான் அதெல்லாமே மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு நம்மளோட கொள்ளையும் வறுத்து வச்சிருக்கோம்ல அதையும் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நம்ம வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளவுதான், கொள்ளு துவையல் சிம்பிளா ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப டேஸ்டா இருக்கும், கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. தேங்காயை துருவி கூட சேர்த்துக்கலாம் நீங்க வதக்கும் போது, ஆனா எண்ணெய் கொஞ்சம் கம்மியா சேர்த்துக்கோங்க. நான் தான் இன்னைக்கு வந்து மிஸ்டேக் பண்ணிட்டேன், ஆனா ஃபில்டர் பண்ணிட்டேன் நான். அதுக்கப்புறம் அம்மாச்சிக்கு வந்து பாத்தீங்கன்னா சுடுகஞ்சியோட அவங்களுக்கு வந்து துவையல் வச்சு மதிய லஞ்ச் வந்து கொடுத்துட்டு வந்தாச்சுங்க. அதுக்கப்புறம் சின்ன பசங்களை பாருங்களேன், இந்த பாட்டு ஒன்று ஃபேமஸா இருக்குல்ல, கவுண்ட் ஒன் ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டை பார்த்துக்கிட்டு அவங்களும் வந்து அதே மாதிரி வந்து ஆடிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி ஏதாவது பாட்டை போட்டு விட்டு அவங்களை வந்து கொஞ்சம் நேரம் ஆட விட்டுருவேன், அவங்களுக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நானும் சம்டைம் அவங்க கூட சேர்ந்து ஆடிட்டு இருப்பேன் நானு. ஆனா அவங்க பாருங்க அதுல வர்ற மாதிரியே ட்ரை பண்றாங்க பாருங்க, அதுவும் சின்ன பையனும் அதே மாதிரி பண்றான் பாருங்களேன். சூப்பரா அவங்க டான்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. சரி மதியம் லஞ்ச் வந்து நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைங்களுக்கு வந்து பன்னீர் கிரேவியும் சப்பாத்தி இருந்ததுல அதுவே உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அவங்க வந்து சாப்பிட்டுட்டாங்க. நான் வந்து பாருங்களேன் 2 சப்பாத்தி எடுத்திருக்கேன், எண்ணெயே சேர்க்கல பாருங்க, எதுவும் பட்டர் நெய் எதுவுமே அப்ளை பண்ணல. நான் வந்து மதியமா சப்பாத்தி எடுத்துக்கிறேன் பாத்தீங்களா, 2 எடுத்துக்கிறேன். நீங்க இதுவே காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ நைட்டுக்கு எடுக்கிறீங்கன்னா 1 எடுத்துக்கோங்க, நிறைய வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கோங்க. நான் பன்னீர் 2-3 கியூப் இருக்கட்டும், நிறைய பச்சை பட்டாணி வச்சு எடுத்துக்கிட்டேன், அது கூட கொள்ளு துவையிலும் வச்சு எடுத்துக்கிட்டேன். செம்ம டேஸ்டியா இருந்தது. அதுக்கப்புறம் எப்பவுமே சாப்பிட்டதுக்கு அப்புறம் சும்மா இருக்க கூடாது இல்லையா, தூக்கம் வரும். அதனால பாத்திரம் எல்லாம் விளக்கிட்டு வெளியில வந்து பாத்தேங்க, நல்லா கொஞ்சம் வெயில் வெறிச்ச மாதிரி இருந்துச்சு. துணியை மிஷின்ல போட்டு விட்டுறலாம், சேர்ந்துகிட்டே இருந்தா அப்புறம் நமக்கு கஷ்டமாயிடுமேன்னு சொல்லிட்டு மிஷின்ல வந்து போட்டு விட்டுட்டு சரி வந்தேன். கீழே வந்ததும் அதுக்கப்புறமா தண்ணி குடிக்கிறேன் பாருங்க. சாப்பிட்டதுக்கு 20 நிமிஷத்துக்கு முன்னாடி, சாப்பிட்டதுக்கு 20 நிமிஷத்துக்கு பின்னாடி தான் வந்து தண்ணி குடிக்கணும். உட்காந்துதான் சிஸ்டர்ஸ் வந்து தண்ணி குடிக்கிறேன். சம்டைம் வீடியோ எடுக்கிறதுக்காக வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து நின்றுகிட்டு குடிக்கிற மாதிரி எடுப்பேன். அதுக்கப்புறம் எடிட்டிங் ஒர்க்கு மற்ற வேலைகள் எல்லாமே பார்த்துட்டு இருந்தேங்க. அதுக்கப்புறம் தம்பி வந்து பாத்தீங்கன்னா டியூஷனுக்கு டைம் ஆயிடுச்சு, அவனுக்கு போய் விட்டுட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு அவனை வந்து டியூஷன்ல விட்டுட்டு வந்துட்டேன். இங்க மிஷின்லயும் துணி கரெக்டா இருந்தது, அதையும் வந்து காய போட்டுடலாம்னு சொல்லிட்டு கடகடன் காய போட்டுட்டேன். எப்படி ஆக போகுதுன்னு தெரியல, மழை அடுத்தடுத்து வருதா என்னன்னு தெரியல, இருந்தாலும் போட்டாச்சு. இவர் கீழே இருந்து கத்திட்டு இருந்தாரு, அவரையும் தூக்கிட்டு வந்துட்டு தான் நான் வந்து காய போட்டேன். சம்டைம் இந்த மாதிரி தூங்கிட்டு இருந்தான், அதனாலதான் நான் மட்டுக்கு வந்து பண்ணிட்டு இருந்தேன். ஆனா கத்திர சவுண்ட் கேட்கும், அப்புறம் தூக்கிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் ஈவினிங் டைம் ஆயிடுச்சு, அம்மாச்சிக்கு வந்து காஃபி போட்டு கொடுத்துடலாம்னு சொல்லிட்டு அம்மாச்சிக்கு வந்து காஃபி வந்து போட்டு கொடுத்தேன். அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து நைட்டு டின்னர் டைம் வந்துருச்சு, 6:30 மணி ஆயிடுச்சு. நமக்கு பாத்தீங்கன்னா ஓட்ஸ் தான் வந்து கிண்ட போறேன். கொள்ளு துவையல் இருக்கு இல்லையா, அது கூட இந்த ஓட்ஸ் சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரிலாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஓட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 கை அளவுக்கு எடுத்திருக்கேன் பாத்தீங்களா. தண்ணி வந்து சும்மா வச்சுக்கோங்க, அப்ராக்சிமேட்டா வச்சுக்கோங்க. இது வந்து நல்லா குக் ஆகிற அளவுக்கு, உங்களுக்கு குழைவா எந்த அளவுக்கு வேணுமோ அது மாதிரி வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். இந்த மாதிரி நல்லா கிண்டிக்கிறேன் பாருங்க, அவ்வளவுதான். சும்மா எதுவுமே சேர்க்கல, தண்ணி ஓட்ஸ் அவ்வளவுதான் சேர்த்திருக்கேன். இந்த மாதிரி வெந்ததுக்கு அப்புறம் ஆஃப் பண்ணிட்டு நம்ம பிளேட்டுக்கு வந்து மாத்திக்கலாம். அதுக்கூட வந்து கொள்ளு துவையல் நிறைய வச்சிருக்கேன் பாருங்க. இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றதுக்கு அவ்வளவு டேஸ்டியா இருக்கும். நீங்க வந்து ஓட்ஸ் சாப்பிடணுமே அப்படின்ட்டு கவலை எல்லாம் படாதீங்க, ஓட்ஸ் கூட இந்த மாதிரி துவையல் வச்சு சாப்பிடுங்க. நீங்க இட்லிக்கு ஏதாவது சட்னி அரைக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஓட்ஸ் கூட அந்த சட்னி வச்சு சாப்பிடுங்க, சாம்பார் வச்சு சாப்பிடுங்க, கூட்டு பொரியல் இந்த மாதிரி ஏதாவது கூட வச்சு சாப்பிடுங்களேன். ஓட்ஸ் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும், சரிங்களா.
அவ்வளவுதான், சூப்பரா நம்ம டின்னரை முடிச்சாச்சுங்க. அதுக்கப்புறமா பாத்திரத்தை எல்லாமே கழுவி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா வீட்டுல இருக்கவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சாதம் வந்து மதிய வடிச்சது இருந்ததுங்க. அது வந்து தாளிச்சு விட்டுறலாம்னு சொல்லிட்டு சும்மா வந்து கடுகு பச்சை மிளகாய் மஞ்சள் தூள் போட்டு சும்மா தாளிச்சு விட்டுட்டு அப்புறமா முட்டையை பொரியல் பண்ணி அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துட்டேன் நைட்டு டின்னருக்கு சிம்பிளா. ஏன்னா சாதம் இருந்தது, அது காலைல வச்சாலும் கெட்டுருங்க. இப்ப இருக்க இந்த ஒரு மாதிரி உஷ்ண சூடா இருக்கு இல்லையா, அதனால இன்னைக்கு வந்து டின்னர் அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து கொடுத்துட்டேன். ஹஸ்பண்ட்க்கு வந்து சப்பாத்தி இருந்தது, அதெல்லாமே சாப்பிட்டுக்கிட்டாங்க. ஸோ இன்னைக்கு வந்து கொஞ்சம் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு. பாருங்களேன், நல்லா மஞ்சள் கலர்ல இருக்கு. அந்த பச்சை மிளகாய் மஞ்சள் தூள் அந்த கடுகு அந்த ஸ்மெல் அதுக்கே ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட் இது. அப்புறம் உங்களுக்கு எல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் நான் வந்து குளிச்சு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வந்துட்டேங்க. செம்ம டயர்டா இருந்தது. அவ்வளவுதாங்க, இன்னைக்கு வந்து தண்ணி குடிச்சுதான் கம்ப்ளீட் பண்றேன். நீங்க வந்து 6:30 மணிக்கு 7 மணிக்கு சாப்பிடுறீங்க, பசிக்குது அப்படின்ற பட்சத்துக்கு பிளாக் டீ, பிளாக் காஃபி, கிரீன் டீ நிறைய தண்ணி குடிங்க. இந்த மாதிரி ஏதாவது வந்து குடிச்சுக்கலாம். சீரக தண்ணி, சோம்பு தண்ணி, பட்டை தண்ணி எது வேணாலும் குடிச்சுக்கலாம். தண்ணி ஆகாரமா ஏதாவது குடிச்சுக்கோங்க. அவ்வளவுதாங்க, சூப்பரா இன்னைக்கு டே வந்து நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அதுக்காக தண்ணி ஆகாரம்னு சொல்லியிருக்கேன்னு சொல்லிட்டு ஜூஸ் அந்த மாதிரிலாம் குடிச்சிடாதீங்க, அப்படிலாம் வந்து குடிக்க கூடாது. ஸோ தண்ணி ஆகாரம்னா இந்த நான் சொன்ன மாதிரி வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான். இன்னைக்கு டேவை நான் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நீங்களும் சூப்பரா கம்ப்ளீட் பண்ணிருக்கேன்னு நம்புறேன். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்து என்ன வந்து மோட்டிவேட் பண்ணுங்க. நிறைய நம்மளோட சேனலை ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ இவ்வளவுதான் நினைக்கிறேன். நாளைக்கு என்னெல்லாம் பண்றேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இவ்வளவு நேரம் என்னோட வீடியோவை பொறுமையா பார்த்தமைக்கு மிக்க நன்றி. பாய்.